டியர் வீவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா உதவி பேரரசு நியமனம் தொடர்பாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. காலியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஜனவரியில் கையெழுத்திக்கும் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் அறிவிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள 8000 ஆசிரியர் பணியை நிரப்ப கோரி ஜனவரியில் கையெழுத்தியக்கம் நடத்தப்படும் என அரசு கல்லூரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தெரிவித்துள்ளார். ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8000 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட்டாக 2012-13 வேக்கன்சிஸ் வந்து 2013 அதாவது பார்த்திங்கன்னா May 28, 2013 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 1093 போஸ்ட் ப்ளஸ் ஒரு பேக்லாக் 163 போஸ்ட் வந்து அப்போ 10 இயர்ஸ் பேக் 2013 வந்து ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 August 28, 2019 ஒரு 2331 போஸ்ட்டுக்கான கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. பட் அதை வந்து லாஸ்ட் இயர் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது இனிமேல் வரப்போகிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாமில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜிஓ வந்து போன லாஸ்ட்டு 2012 நவம்பரில் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து லாஸ்ட் இயர் அதாவது இந்த இயர் 2023 ஆனுவல் பிளானில் ஃபில் பண்ண போகிறோம்னாங்க. பட் அதுவுமே வந்து நடக்கலை. அதை தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. மதுரையில் இக்கழக மாநில செயற்குழு கூட்ட மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி நடந்தது. பொதுச் செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன், மதுரம் இணைச் செயலாளர் மஞ்சுநாதன். அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் டிஆர்பி மூலம் 4000 ஆசிரியர் நியமனம் குறித்த அறிவிப்பு 13 மாதங்களுக்கு முன்னரே வெளியாகி இதுவரை நடவடிக்கை இல்லை. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து லாஸ்ட் இயர் 2022 ஜூலையிலே அறிவிச்சிருந்தார். கண்டிப்பாக 4000 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏற்குறைய 1.5 வருஷம் முடிஞ்சுமே வந்து இதுக்காக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுவரை கவர்மெண்ட் இருந்தோ டிஆர்பிட்டு இருந்தோ அஃபீஷியலாக நமக்கு வரல. அதுதான் சொல்லுங்கள். ஆல்ரெடி 13 மாதமாக இதனுடைய அறிவிப்பு வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி 13 மாதமாக இது வைக்கிற எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேலே நோட்டிஃபிகேஷன் மேலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை வலியுறுத்தி கல்லூரி ஆசிரியர் மாணவர்கள் சார்பில் ஜனவரி 2 முதல் 5 வரை கையெழுத்தியக்கம் வைக்கப்படும். அதான் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 ஜனவரி 2 5 வைக்கிற கையெழுத்தியக்கம் நடத்தணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் நம்மளுடைய சேனல்ஸ் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிற கேண்டிடேட் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்துக்கு அரசு கல்லூரிகளில் மாற்றுப்பணியில் நியமிக்கப்பட்டு உடனே விடுவித்து அந்த இடங்களில் புதிய ஆசிரியர் நியமிக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து அரசு கல்லூரி நியமிக்கப்பட்ட உதவி பேராசிரியர்களை மீண்டும் பல்கலைக்கழகம் நடத்துகிறது. அதாவது பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டெபுடேஷனில் இருக்கிற டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து முன்னாடியே வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பேக்கப் எடுத்துக்கணும் அப்படின்றது கோரிக்கையை வச்சுருக்காங்க. டிசம்பர் 28 நடக்கும் ஜாக்டோ ஜியோ மறியல் போராட்டத்தில் கல்லூரி பேராசிரியர்கள் 3000 பேர் பங்கேற்கொள்ளும். அப்போ தான் டிசம்பர் 28 நடக்கிற மறியல் போராட்டத்தை வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து 3000 ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அரசு கல்லூரியில் உள்ள 8000 காலி பணியிடங்களை தாமதமின்றி நிரப்ப வேண்டும். அரசு கல்லூரி ஆசிரியர்கள் எம்பில் பிஹெச்டி அதான் பார்த்திங்கன்னா அந்த 2020 கொரோனாவால் ரிலீஸ் பண்ண ஜிஓவில் எம்பில் பிஹெச்டி வந்து இன்சென்டிவ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சென்டிவ் வந்து திரும்பவும் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா இதனால் வந்து நிறைய காலேஜஸில் வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஆக்சுவலாக லாஸ்ட்டு 10 இயர்ஸ் அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுற
கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், ஒரு பெரிய டிப்ரெஷன்ஸில் வந்துருப்பாங்க. ஏன்னா 10 இயர்ஸ்ன்ற போது ஒருத்தர் வந்து 2014-15 குவாலிஃபைட் ஆகி லாஸ்ட்டாக 2016 அன்னை தெரசா மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் அசெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு நிறைய கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 8 to 9 to 10 இயர்ஸ். இந்த 10 இயர்ஸாக வெயிட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கவலைப்படக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா இந்த சூழ்நிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுத்து இந்த 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேண்டிடேட் அகைன் அவங்களோட ப்ரிப்பரேஷன் மாஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆவாங்க. ஏன்னா ரொம்ப டிலே ஆக பார்த்தீங்கன்னா இப்போ 2023 எண்டில் இருக்கும். இந்த இயரோ இந்த 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நோட்டிஃபிகேஷன் பொறுத்து. ஏன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸாக அதுக்காக நிறைய கேண்டிடேட் வெயிட் பண்ணு. எப்போ நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இது ரிலேட்டட் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கி தான் இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இது ரிலேட்டடாக போராட்டம் அறிவித்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொஃபஸர் அசோசியேஷன் பேராசர் அசோசியேஷன் வந்து நம்மளுடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் இதுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட் சார்பாக நம்மளுடைய நன்றி வந்து தெரிவிச்சிருக்கோம். அதனால் கூடிய விரைவில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைப்போம் இந்த வீடியோ மூலமாக. அதனால் இது ரிலேட்டடாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்மளுடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.